யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா? யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. ஆமாங்க, இந்த இயேசு தான் மகிமையின் ராஜா. வணக்கங்க. இன்றைக்கு ஏசப்பாவை நம்ம பல்வேறு ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம பார்க்குறோம். ஹி இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இன்னைக்கு உங்களுடைய லைஃபை ஏசப்பாக்கு நீங்கள் முழுசாக கொடுக்குறீங்க அப்படின்னா அவர்கிட்ட, அந்த ராஜா கிட்ட உங்கள் லைஃப்னுடைய டோட்டல் கண்ட்ரோலையும் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். பைபிள்ல சவுல் என்கின்ற ஒருவர் இருந்தார். அவருடைய லைஃப்ல பெரிய பிரச்சனைங்க. அந்த பெரிய பிரச்சனையே கோலியாத்து தான். அந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவீது வேணும். அது மாத்திரம் இல்ல, அவருக்குள்ள இருக்கிற அசுத்தாவியை துரத்துவதற்கு தாவீது வேணும். ஆனா இதே தாவீது ராஜாவாக ஏற்றுக்கொள்ள அவரால முடியல. இப்படி தாங்க நாம கூட ஏசப்பா நம்மளுக்கு நிறைய காரியங்களை செய்யணும், எனக்கு அற்புதம் செய்யணும், எனக்கு சுகத்தை கொடுக்கணும், எனக்கு அவர் இதை செய்யணும் அதை செய்யணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். அவருக்கு உங்க லைஃப்னுடைய டோட்டல் கண்ட்ரோலை கொடுக்கறதுக்கு மாத்திரம் ஏங்க நம்ம யோசிக்கிறோம்? கரெக்ட். உங்க வாழ்க்கையின் எல்லா அத்தாரிட்டியும் அவருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அவர் உங்க வாழ்க்கையில ராஜாவா இருப்பார். நீங்களும் ராஜா வீட்டு பிள்ளைங்கள தாங்க இருப்பீங்க. Give control of your life to Jesus. Have a nice day. God bless you.